ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பிரச்சனை தொழில்கள் யாருக்கு, இதுதான் தலைப்பு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் நவம்பர் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. இது ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல். விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான முன்பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள். இது என்னுடைய 8வது பேட்ச். சண்டே கிளாஸ் இருக்கும். ஜூம் மீட்டிங்கில் 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். கம்ப்ளீட் கவரேஜ் வீடியோ உங்களுக்கு வரும். 6 மாதம் கோர்ஸ். பிரியமுள்ளவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். பிரச்சனை தொழில்கள் சாதாரணமாக மனிதர்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடிய விஷயங்களையே தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு சில ஜாதகத்தில் வரும். உதாரணமாக சாதாரணமாக நம்ம செய்யாத சில வேலைகள் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தருக்கு கடனால் பிரச்சனை வரும், இன்னொருத்தருக்கு நோயினால் பிரச்சனை வரும், இன்னொருத்தருக்கு எதிரினால் பிரச்சனை வரும், சிலருக்கு தொழில்னால் பிரச்சனை வரும், வம்பு வழக்குகளால் பிரச்சனை வரும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குரிய விஷயங்களையே நாம் தொழிலாக செய்கிறதுக்கு சில கிரக அமைப்புகள் உறுதுணையாக இருக்கும். இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் உள்ளவங்க மற்றவங்க பிரச்சனைகளை தீர்க்கும் தொழில்களை செஞ்சால் ரொம்ப விசேஷமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. அது என்ன மாதிரியான கிரக அமைப்புங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு ஜாதகத்திலையோ 6ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 8ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மற்றவங்க பிரச்சனையை தீர்க்கிற தொழிலில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுனுடைய அளவு ரொம்ப குறைஞ்சி போயிடும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் ஒரு தனி மனிதனுக்கு பிரச்சனையை தரக்கூடிய இடம். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு நோய் பிரச்சனைகள் 6ஆம் இடம் ரீதியாகவும், விபத்து கண்டங்கள் உயிரிழப்பு அசிங்கம் அவமானம் தலைமறைவு வாழ்க்கையை தரக்கூடியது 8ஆம் இடம் ரீதியாகவும் வரும். இந்த 6 8ஆம் இடம் வலுவாக உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் மற்றவங்க பிரச்சனையை தீர்க்கிறது மாதிரியான தொழில்களில் ஈடுபடணும். ஒரு 4-5 தொழில் சொல்கிறேன். இதெல்லாமே மற்றவங்க பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி தொழில் தான். இப்போ டாக்டர் என்ன பண்ணுறாரு? மற்றவங்க நோயை தீர்க்கிறார். நிதி நிர்வாகம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க மற்றவங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கிறாங்க. ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணுறாரு? மற்றவங்களுடைய கணக்கு வழக்குகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறாங்க. ஒரு வக்கீல் என்ன பண்ணுறாரு? மற்றவங்களுடைய வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் மற்றவங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான தொழில்கள். ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டு அப்படிங்கிறவங்க மற்றவங்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரதுக்கான ஐடியா கொடுக்குறாரு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளங்களை சரி பண்ணக்கூடிய தொழில்கள். அந்த தொழிலில் நாம் ரொம்ப சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்பவும் எளிமையானது. உங்கள் லக்கணத்துக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, 6ஆம் இடம் 8ஆம் இடத்துல வலுத்த கோள்கள் இருந்ததுன்னா, 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த பிரச்சனையை தீர்க்கும் தொழில்களில் இறங்கிடுறது நல்லது. இப்போ ஜோதிடம் கூட மற்றவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிற ஒரு தொழில் தான். என்னோடய ஜாதகத்தில் எனக்கு 8ஆம் அதிபதி ஸ்ட்ராங். 8ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று இருப்பார், கூடவே புதன் இருப்பார். இது புத ஆதித்ய யோகமாக கன்வெர்ட். அப்போ மற்றவங்களுடைய லைஃப்பில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்களுக்கு அதற்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி சொல்கிறது, சரியானபடி வழி நடத்துறது, தொழில் செய்ய வேணுங்கிறவங்கள செய்ய சொல்லி அனுமதிக்கிறது, செய்யக்கூடாதுங்கிறவங்கள கடுமையாக வார்னிங் பண்ணுறது, திருமணம் செய்யலாங்கிறத செய்யலான்னு சொல்லி கொடுக்கறது, இல்லை இது செய்தால் பிரச்சனை வருங்கிறத செய்தால் பிரச்சனை வருங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 90% மக்களுடைய ப்ராப்ளங்களுக்கான சொல்யூஷன் தர்றதையே ஒரு தொழிலாகவே செஞ்சிட்ருக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் மற்றவங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கான தொழில்களை செய்வது நன்று. இது ஒரு விதி. இன்னொரு விதி, 10ஆம் அதிபதி உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி, தனாதிபதிங்கிற 2ஆம் அதிபதி, ஜீவனாதிபதிங்கிற 10ஆம் அதிபதி, இவங்க 2 பேருக்கும் 6 8ஆம் இடத்தின் வலிமை கிடச்சிச்சுனாலும் நீங்கள் மற்றவங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தொழில்களில் செய்யணும். ஒரு மருத்துவராக நீங்கள் புகழ் பெறலாம், ஒரு ஆடிட்டராக நீங்கள் புகழ் பெறலாம், ஒரு வக்கீலாக நீங்கள் புகழ் பெறலாம், ஒரு ஜோதிடராக நீங்கள் புகழ் பெறலாம், மெக்கானிக்கலாக புகழ் பெறலாம். மெக்கானிக்கு கூட மற்றவங்க வண்டி பிரச்சனையை தீர்க்கிறது தான். ஃபைனான்சியல் செக்டார்ஸில் புகழ் பெறலாம். ஸோ இந்த சொல்யூஷன் ஆஃப் ப்ராப்ளம், மற்றவங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதுக்கு முன்னுரிமை கொடுத்து அதற்கான தொழில் வலுவில் நீங்கள் இறங்குனீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு. பொதுவாக 6ஆம் இடம் 8ஆம் இடம் வளர்த்துச்சுன்னா என்ன ஆகும்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு
6ஆம் இடம் வளர்த்துதுன்னா தீராத கடன், தீராத எதிரி, தீராத நோய், தீராத வம்பு வழக்கு, தீராத பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திக்கணும். இதுவே நீங்கள் மற்றவங்க ப்ராப்ளங்களை சமாளிக்கக்கூடிய துறைகளில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அப்போ டெய்லியுமே நீங்கள் பிரச்சனைகளோடையே உறவாட வேண்டியது வந்துடும். ஆனால் அது உங்களோட பிரச்சனை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய பிரச்சனை இல்லாமல் மற்றவங்க பிரச்சனைகளுக்காக நீங்கள் உங்களுடைய நேரத்தை வெகுவாக செலவழிக்கும் போது, இப்போ ஒரு வக்கீல் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து ஒரு கிளைண்ட்டுடைய கேஸுக்காக நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி செலவு பண்ணி அதை வந்து வாதாடுறதுக்கு முயற்சி பண்ணுறார். ஒரு டாக்டர் எடுத்துக்கிட்டோம்னா அவர் நோயாளிகளுடைய நோயை தீர்க்கிறதுக்கே நிறைய நேரத்தை டயத்தை வேஸ்ட் பண்ணுறார். ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் எடுத்துக்கிட்டோம்னா மற்றவங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக ஃபைனான்ஸ் கொடுக்கறது, வாங்கிறது, வரவு செலவு போன்றவற்றுக்கு நிறைய நேரத்தை யூஸ் பண்ணுறார். இப்போ மற்றவங்களுடைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற துறைகளில் இந்த மாதிரி 6, 8 வலுத்தவர்கள் நின்று விட்டோம்னா நமக்கான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு மேச லக்னத்தில் பிறந்தவருக்கு 6ஆம் இடமான கன்னியோ 8ஆம் இடமான விருச்சிகமோ அதிக வலுவான கிரகங்களால் சூழப்பட்டால் அவர் இந்த மாதிரியான மற்றவங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான தொழிலை செய்யும். அதே மாதிரி 10ஆம் அதிபதியான சனியும் 2ஆம் அதிபதியான சுக்கிரனோ போய் 6, 8 வலுத்தார்கள்னா, இதில் 2ஆம் அதிபதி சுக்கிரன் 6 வலுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அவர் நீச்சம் தான் அடைவார். பட் 10ஆம் அதிபதி சனி 8 இருக்கும்போது மற்றவங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரு ரிஷப லக்ன ஜாதகருக்கு 6ஆம் இடத்துல லக்னாதிபதி அதிக வலுவாக இருக்கிறது, அந்த இடத்துல 10 கூடைய சனி உச்சமாக இருக்கிறதெல்லாம் மற்றவங்க பிரச்சனை தீர்க்கிறதுக்கான வேலைகளில் இறங்கணும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல தனுசில் குரு பகவான் ஆட்சியாக இருக்கும்போதோ அந்த இடத்துல வலுவான கோள்கள் உட்காரும் போதும் இதே அமைப்பை தான் தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு மிதுன லக்ன ஜாதகத்திற்கு விருச்சிகத்திலையும் மகரத்திலையும் வலுவான கோள்கள் அமரும் போது மற்றவர்கள் பிரச்சனையை தீர்க்கிறதே முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிடணும். இப்போ உதாரணமாக ஒரு மிதுன லக்ன ஜாதகத்திற்கு செவ்வாய் உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 6 கூடையும் 8 உச்சம், இது காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு. கண்டிப்பாக மற்றவங்க ப்ராப்ளங்களை தீர்க்கிறதுக்கான வேலைகள் இறங்கிடணும். காவல்துறையும் அதே மாதிரி தான். யூனிஃபார்ம் சர்வீசஸில் காவல்துறைங்கிறது மற்றவங்க பிரச்சனையை தீர்க்கிறது, போக்குவரத்து காவலராக பணிபுரியறது, மற்றவங்க ப்ராப்ளத்தை தீர்க்கிறது, ஒரு டிராஃபிக்கை சரி பண்ணி கொடுக்கறது, மற்றவங்க சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கான வழிவகையை செய்கிறது. தீயணைப்புத்துறையும் அதே மாதிரி இது டிபார்ட்மெண்ட்லேயே வரும், மற்றவங்க ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணுறது. இது ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்லேயே வரக்கூடிய தொழில்கள் எல்லாமே இந்த மாதிரி 6, 8 வலுத்தவர்களுக்கு கை கொடுக்கும் அமைப்பு. ஒரு கடகலக்கண ஜாதகத்திற்கு 6ஆம் இடமான தனுசுலேயோ 8ஆம் இடமான கும்பத்திலேயோ வலுப்பெற்ற கோள்கள் அமர்றது, அந்த வீட்டு அதிபதிகள் அதிக வலுவோடு பவர்ஃபுல்லாக இருக்கிறது, மற்றவங்க ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணுற துறைகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல்லான மனிதனாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும், அதே நேரத்தில் நமக்கு அதிக பிரச்சனைகள் வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் கடகலக்கண ஜாதகர். கடகலக்கணத்தில் அவரோட பையன், அவருக்கு குரு உச்சம். நான் டாக்டருக்கு படிக்க வைங்க, ரொம்ப நல்லா வரும் அவருடைய எதிர்காலம்னு சொன்னேன். பர்டிகுலராக ஏன் சொல்கிறீங்கிறதுக்கு இந்த விளக்கம் தான் சொன்னேன். 6ஆம் அதிபதி லக்னத்தில் வச்சோம், இவருக்கு வாழ்க்கை பூரா பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இவர் மற்றவங்க பிரச்சனை தீர்க்கிற துறையை தேர்ந்தெடுத்தால் நல்லதுன்னு இன்றைக்கி டாக்டர் கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறார் அந்த பையன். அப்போ அவரோட லைஃப்பில் ப்ராப்ளம் இல்லை, இனி வர்றவங்களுடைய நோயை தீர்க்கிறது, அவங்களுக்கான அறிவுரைகள் வழங்குறது, இதுவே இவருக்கு வந்து மெயினான தொழிலாக போயிடும்போது இவருக்கு அந்த நெகட்டிவான 6 கூடையவன் உச்சங்கிற பலன்கள் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் இடமான மகரத்தில் வலுவான கோள்கள் அமர்றதோ, மீனத்தில் வலுவான கோள்கள் அமர்றதோ, 2 கூடைய தனாதிபதியான புதன் போய் அந்த 6, 8ஆம் வீடுகளில் வழுக்கிறதோ, 10 கூடைய சுக்கிரன் போய் வழுக்கிறதும் இவர்கள் மற்றவர்கள் பிரச்சனையை தீர்க்கும் தொழில்களில் முன்னின்று வழிநடத்தி செல்வதை சிறப்பாக கொடுக்கும். கன்னிகா லக்னத்துக்கு கும்பமும் மேசமும் அந்த மாதிரியான அமைப்பை கொடுக்கக்கூடியது. கன்னி லக்னத்துக்கு கும்பத்தில் வலுவான கோள், மேசத்தில் வலுவான கோள் அமரும்போது மற்றவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான தொழில்களில் இறங்கிடும். துலா லக்ன ஜாதகத்திற்கு மீனத்தில் வலுவான கோளும் ரிஷபத்தில் வலுவான கோள்கள் அமரும்போது அந்த மாதிரி மற்றவங்க பிரச்சனை தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம். ஒரு துலா லக்ன ஜாதகர் சந்திரன் உச்சம், 10 கூடைய சந்திரன் 8 உச்சம். அவர் வந்து ஐடியா கேட்கும்போது என்ன தொழில் பண்ணலான்னு, ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுங்கள், அதையும் வெளியூரில் போய் செய்யுங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு. இது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன படம். இன்றைக்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 வேறு ஸ்டேட்டுகளில் லைன் போட்டு நல்ல விதமாக ஃபைனான்ஸ் தொழிலில் பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கார். இது மற்றவங்க கடனை தீர்க்கிறதுக்கானது. அதே நேரத்தில் சந்திரன் பிரயாணக்காரகன் 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். ட்ராவல் பண்ணி அந்த தொழிலை செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னது இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம். புரியுதுங்களா? விருச்சிகத்திற்கு மேசம் அல்லது மிதுனத்தில் வலுப்பெற்ற கோள்கள் அமர்வது, 10ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி அங்கே போய் வலுவடைகிறது உங்களுக்கு அந்த மாதிரியான தொழிலை எடுத்து கொடுக்கும். தனுசு லக்கணத்திற்கு ரிஷபம் அல்லது கடகம் வலுப்பெற்ற நிலையில் இருக்கும்போது மற்றவர்கள் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, அதற்கு ஒரு சொல்யூஷன் தரக்கூடிய தொழில்களில் நீங்கள் ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை தரும். மகரத்திற்கு மிதுனம் மற்றும் சிம்மம் வலுத்திருக்கும்போது
அந்த வீட்டில் வலுவான கோள்கள் அமரும்போது மற்றவங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான தொழில்களில் முக்கியத்துவம் கொடுக்கறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கடகம் மற்றும் கன்னி இந்த வீடு வலுவாக இருக்கும்போது ஒரு சிறப்பான யோக பாக்கியதைகளை தரும். ஒரு கும்பலக்ன ஜாதகர் 8ஆம் இடத்துல புதன் உச்சம், சிஏ பண்ணி ஆடிட்டர் ஆகி இன்றைக்கி நல்ல ஃபேமஸான ஒரு துறையில் இருக்கார். இது மற்றவங்க பிரச்சனையை தீர்க்கிற அமைப்பு. இதுவும் ஒரு ஐடியாவாக சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தான். மீன லக்னத்திற்கு சிம்மத்தில் வலுவான கோள்களும் துலாத்தில் வலுவான கோள்களும் அமரும்போது அல்லது அந்த வீட்டு அதிபதிகள் வலுப்பெறும்போது உங்கள் ஜீவனாதிபதி அங்கே போய் அமரும்போது நீங்கள் மற்றவங்க பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்னுதாரண புருஷர்களாக திகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் 6ஆம் இடம் 8ஆம் இடம் வலுத்ததனால் ஏற்படக்கூடிய துன்பம், விபத்து, கண்டங்கள், நோய், கடன் போன்றவை வருவதற்கான சாத்தியக்கூறின் அளவீடுகள் மிகவும் குறைவாக போயிடும், ரொம்ப கம்மியாயிடும். ஏன்னா நீங்கள் மற்றவங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான மெயினான வேலையிலே ஈடுபடுறதுனால இந்த விஷயங்கள் குறையும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.